ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதற்பகுதியில் 12ஆம் இடமான கடகத்திலும், மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார். மாத பிற்பகுதியில் உங்கள் மேலாண்மையாலும் திறமையாலும் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். மாத முற்பகுதி அலைச்சல்களும் விரயங்களும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதியை விட பிற்பகுதி மேன்மை தரும். 12 குடைய சந்திரன் 11ஆம் இடமான மிதுனத்தில் இருக்க மாதம் பிரிக்கிறது. 2-11 குடைய புதன் உங்கள் ராசியில் இருந்து பண வரவை மேம்படுத்த உள்ளார். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும், குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைக்க நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மேன்மை. நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். கலை விளையாட்டு போன்ற வகையிலும் மேன்மை அடைவர். 3-10 குடைய சுக்கிரன் உங்கள் ராசியான சிம்மத்திலேயே அமர்ந்து நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்க உள்ளார். ஆனால் ஆகஸ்ட் 25க்கு பிறகு சுக்கிரன் கேத்துவுடன் சேரும்போது குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்ல, குடும்ப நன்மைக்கு எது உகந்தது என்று யோசித்து செயல்பட மேன்மை. பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் தங்கள் மேலாண்மையால் நன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்யலாம், நிச்சயதார்த்தம் செய்யலாம். காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பது போல் இருந்தாலும் ஆகஸ்ட் 25க்கு பிறகு பிரச்சனைகள் வரலாம். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை. வேலை இல்லாமலோ வேலையை விட்டோ தவிப்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை அமையும் வாய்ப்பு உண்டு. 4-9 குடைய செவ்வாய் 10ஆம் இடமான ரிஷபத்தில் குருவுடன் இணைந்து செயல்படுகிறார். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு மனை வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல் நிலையில் முன்னேற்றம் இருக்கும். வீட்டை மாற்றவோ இடம் மாறுவதற்கான வாய்ப்பும் தென்படுகிறது. 5-8 குடைய குரு 10ஆம் இடமான ரிஷபத்தில் செவ்வாயுடன் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமை அடைவீர்கள். ஆனால் சில வேளைகளில் அவர்கள் முரண்படலாம். எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். குரு பார்வை 2ஆம் இடமான கன்னி, 4ஆம் இடமான விருச்சிகம், 6ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. பண வரவு நன்றாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைக்க நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன யோகங்கள் நன்றாக இருக்கும். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைபடும். உடல்நிலையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீரும். 6-7 குடைய சனி 7ஆம் இடத்தில் வக்கரச்சனியாக இருக்கின்றார். எனவே கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து அமைதி காக்கவும். கணவன் மனைவி உறவில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்கவும். கண்டகச்சனியாலும் 8இல் இருக்கும் ராகுவாலும் ஜீரண சம்பந்தமான கோளாறுகளும் கால் பாதங்களில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். உண்ணும் உணவு, குடிக்கும் தண்ணீரில் கவனம் தேவை. சனி பார்வை 9ஆம் இடமான மேஷம் உங்கள் ராசியான சிம்மம் 4ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுவதால் 9 தந்தை ஸ்தானம், 4 தாய் ஸ்தானம். ராசி உங்களை குறிப்பது. எனவே மூவரின் மனநிலையிலும் உடல்நிலையிலும் கவனம் தேவை. பெற்றோர்களால் பிரச்சனை ஏற்படலாம். அவர்கள் பிரச்சனையில் நீங்கள் தலை போடாமல் இருப்பது நன்மை. 2இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் 8இல் இருக்கும் மீனராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு மாத கிரக சஞ்சாரங்கள் நன்மை தருவதால் 7இல் இருக்கும் கண்டகச்சனி பாதிப்பு குறைவாகவே இருக்கும். ஆதித்ய ஹிருதய பாராயணமும் ஸ்ரீருத்தம் படிப்பதோ கேட்பதோ நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 22-23. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.